என் வாயை கிண்டிங்கன்னா நீ வீடியோ எடுத்தா சொல்றோம். தப்பு பண்ணா நான் அழுவுறேன்னா நீங்க அழுவுறீங்கன்னு கேட்கறது தப்பு பண்ணீங்க. நானே சத்தமா இருக்கணும். 2 நாளா பேசல எங்க அம்மா என்கிட்ட. என்னான்ட்டு நீங்களே கேட்டு சொல்லுங்க. காரணமே இல்லை, 2 நாளா பேசல. இந்த அம்மா பேசிட்டாங்களா? அம்மா மூச்சில என்ன ஒரு ஆனந்தம். மல்லாட்டையை கொடுத்து கன்வென்ஸ் பண்ணிட்டியா? அப்பா மல்லாட்டை வாங்கியிருந்தாரா? என்ன பண்ற? அளவு வீட்டுக்கு ஹோட்டலுக்கு வேணாம், அளவு பீஸு கட்ட நம்ம வீட்டுக்கும் ஹோட்டலுக்கும் தொடப்பம் வாங்கவே மாட்டோம். அப்பா கீச்சி வைப்பார். வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம், நாங்கள் ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். சில நேரத்தில் எங்கேயாவது வெளியில் வந்து வீட்டில் வந்து கேட்பாங்க, காசு கூட கேட்பாங்க. அப்பா 30 ரூபான்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அவரே அவரே விற்க மாட்டார். வீட்டுக்கு வந்து கேட்பாங்க தொடப்பம் கொடுங்கன்ட்டு 30 ரூபான்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. இந்த ஆயா பிஸ்தர் இங்க வேற போன் ஆச்சு பாருங்க. 2 நாளா பேசல எங்க அம்மா என்கிட்ட. என்னான்ட்டு நீங்களே கேட்டு சொல்லுங்க. காரணமே இல்லை, 2 நாளா பேசல. எனக்கு அவங்க பேசுறதுனாலே எனக்கு ஒரு மாதிரியா ஆயிடும். அப்படியே பேசவே மாட்டாராம். நானும் 2 நாளா ஒரு நாளைக்கு நான் 20 டைம் 30 டைம் என்ன பண்ணுற சாப்பிட்டியா என்ன பண்ணுற கேட்பேன். அதனோட சாப்பிட்டேன். அவ்வளோதான், ஒன்றுமே விஷயம் இல்லைங்க. அவங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறத கேட்கலையா, அவங்க சொல்கிறத நான் கேட்பேன். என்னென்னா ஒரு சின்ன சின்ன சண்டைலாம் இல்லை. இந்த மாதிரி சாப்பாடு ஒருத்தவங்க எடுத்துன்னு கொடுன்னாங்க. நீயே கொடுத்துருமான்னு. நான் தரமாட்டேன், நீ கொடு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. அதுக்கு நான் இன்னும் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், இன்னும் நீ என்கிட்ட பேசாத அப்படின்னாங்களா. நான் அது சொன்னேன். அப்போ நீ என்கிட்ட பேச மாட்டியா, எனக்கு எதாவதுன்னா நீ என்கிட்ட பேசக்கூடாது, நீ என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் சொன்னேன்னா அவங்க சொன்னாங்க இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசாதன்ட்டு. அப்போ நான் இந்த மாதிரி சொன்னாலும் என்கிட்ட பேசுவாங்க, எனக்கு எதாவதுன்னா நீ பேசாத. 2 நாளாக என்கிட்ட பேசல. நானும் சமாதானப்படுத்தி பார்க்குறேன். பேசவே பேச மாட்டியா சொல்ல. டீட்டெயிலா சொல்ல வேணாம். சொல்லாத டீட்டெயிலா சொன்னா இது வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும். என்ன சொல்ற நீங்களே கேளுங்க. ஏன் பேசல சொல்லு. அம்மா கிட்ட சண்டை போடுறாங்கன்னா சரி தம்பி கிட்ட சண்டை போட மாட்டாங்க. தம்பி கிட்டா சண்டை போடுறாங்க அப்படின்னா சொல்றேன். ஒரு பிபி இருக்குது, எனக்கு சொல்றது ஒரு பிபி இருக்குது, ஒரு பிபியா சுகர் எல்லாம் இருக்குது. எனக்கு கோபம் தாங்க மாட்டுது. கொடுத்தாயிடுனா அது தப்பான்னு சொல்லிட்டு சொல்றேன். நீங்களே சொல்லுங்க. இப்போ ஒரு அது வந்து அம்மா இவ்வளோ தூரம் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இவங்க பெரிய பிள்ளைக்காக தான் வந்து என்கிட்ட கேரம் இருக்கிறாங்க. ஆமாம், என்ன அப்புறம் என்ன அது பெரிய பிள்ளை சின்ன பிள்ளைகள்லாம் பேசாத கதை கிடையாது. அது ஒரு பொதுவான விஷயம். சரி நம்ம பொதுவான விஷயம் என்னக்கா, அவங்க வேறு ஃபேமிலி ஆகிட்டாங்க. அவங்க நான் சாப்பாடு தண்ணி கொடுத்தா அவங்க ஒய்ஃப் தான் வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்பாங்க. யார் பக்கம் நீதி நியாயம் இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்க. இதை பற்றி டீட்டெயிலாக கேட்டீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லுவோம். இப்போ வந்து உங்களுக்கு புரியாது. அம்மா என்கிட்ட 2 நாளாக பேசலை, என்கிட்ட பேசணும், அவ்வளோதான் விஷயம். அவங்க ஒரு தனி ஃபேமிலியாக ஆகிட்டாங்க, நம்ம ஒரு தனி ஃபேமிலியாக இருக்கிறோம்.
அவங்களுக்கு வந்து அவங்க பொண்டாட்டியே பார்த்துக்காதவங்ககிட்ட நம்ம போய் சாப்பாடு கொடுத்தா அவங்க பொண்டாட்டி என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? பாத்துக்காதவங்களுக்கு அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா தான் சோறு தரணும். ஆமா. அம்மா கிட்ட ரெண்டாவது புள்ள தரக்கூடாது. தரக்கூடாது. அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா சோறு தரணும். ஆனா அம்மா இருக்கிற ரெண்டாவது புள்ள வந்து மூத்த பிள்ளைக்கு சோறு தரக்கூடாது. ஏன்னா அவங்க ஃபேமிலியில பிரச்சனை. அவர் வேலைக்கு போகாம இருக்கிறாரு. அப்போ அவங்க பொண்டாட்டி என்ன சொல்லுவாங்க? என் புருஷன் வேலைக்கு போகாம ஒரு வீட்டுக்கு நின்றுவாங்க, நீங்க எப்படி சாப்பாடு தரணும்னு கேட்பாங்க. ஆமா கேட்பாங்க. உடம்பு முடியாத பிக்ஸ் வரவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த உடம்பு முடியாத பிக்ஸ் எதுக்கு வந்தது? வந்த விஷயத்த விடு. வந்த விஷயத்த சொல்லு. நீ வந்த விஷயத்த சொல்லு. வந்ததுக்கு அப்புறம் பிக்ஸ் அது எதனால வந்தது சொல்லு. அவங்களால தான் எதுக்கு எப்படி வந்தது? ஒரு நாளைக்கு எல்லாருமே வந்து இந்த நாட்டுல வந்து குடிக்காத ஆள் இல்லை. ஒரு நாளைக்கு 5 பேர் 6 பேர் குடிச்சு ஊந்தனால தானே வருது. குடிச்சு ஊந்தனால சரி விடு. நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட பேசின்னு தான் இருப்பேன். அவங்க என்னை அவாய்ட் பண்ணாலும் சரி, நான் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். அவங்க என்கிட்ட பேசுறதுனாக்கா நான் பேசாமல் இருக்கவே மாட்டேன். நான் பேசிடுவேன், பரவாயில்ல. நீ என்கிட்ட பேச மாட்டா. அவங்ககிட்ட பேச மாட்டான். அவங்களோட ரியாக்ஷன் இருக்கும். அதான் 3 நாளாவே வீடியோவில் வரல அம்மா. எனக்கும் அவங்களுக்கும் தான். ஆனால் அவங்க மருமக கிட்டலாம் கேஷுவலாக பேசுவாங்க. என்கிட்ட மட்டும் தான் டிஷ்யூம். எதுக்கு அழுவுறீங்கன்னு கேக்குறேன் நானு. தப்பு பண்ணா நான் அழுவுறேன்னா நீங்க அழுவுறீங்கன்னு கேக்குறேன். தப்பு பண்ணீங்க. நானே சத்தமா நீ சொன்னாக்கா வந்து அதுக்கு எதிர்த்து மாதிரி நான் சொல்லிட்டுனாக்கா அப்போ நீ சொல்லி காட்டுற அப்படின்னு என்ன கேட்டுருவேன். நீ வீடியோ எடுத்தா சொல்றோம். ஆமா அம்மா தராங்க, பேர் வாங்கிக்க. ஓ அப்புறம் என்ன அம்மா சமாதானம் ஆயிட்டாங்க, பேர் காசுலாம் தராங்க. அப்போ உனக்கு அம்மாவுக்கு சண்டைலாம் இல்லையா? சண்டை போடணும் ஓடத்து. அவிச்சா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு பச்சை மல்லாட்டை அவிச்சு சாப்பிட்றோம் நாங்கள். உனக்கு பிடிக்குமா? ஏமா உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். பச்சை மல்லாட்டைனா பிடிக்கும், அது சாப்பிட முடியல. சாப்பிட்டாங்க. என்ன மல்லாட்டை? பச்சை மல்லாட்டை ஏப்பம் வர மாட்டேங்குது, அதனால யூஸ் பண்ணாட்டேன். இந்த அம்மா பேசிட்டாங்களா? அம்மா மூச்சில என்ன ஒரு ஆனந்தம். மல்லாட்டையை கொடுத்து கன்வென்ஸ் பண்ணிட்டியா? அப்பா மல்லாட்டை வாங்கியிருந்தாரா, இது அப்படியே அவிச்சு கொடுத்த மாதிரி நீ அம்மா அப்படியே சாப்பிட்டு. சரி சாப்பிடு. எனக்கு பச்சை மல்லாட்டையை வச்சுக்கிறா. இது நீ சாப்பிட்ட மல்லாட்டை, என் மல்லாட்டை வச்சுன்னு வச்சுக்கலாம். பச்சை மல்லாட்டை தான் நான் சாப்பிட்டது, அதையே நீ வச்சிருக்க. பிடிக்காதா? வேச்சது அவ்வளோ விரும்ப மாட்டேன், பச்சையை சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். நிஜமாதான். ஆமா, வேச்சி மல்லாட்டை காய வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கு தெரியுமா? இல்ல அது நல்லா தான் இருக்கும். அடுத்த நாள் வேச்சி மல்லாட்டையை வச்சிருந்து அடுத்த நாள் சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட். கீழே கொட்டுறேன். பட்டு நாங்கள் எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம். நான், அப்பா, அம்மா, ஹர்சன், பட்டு எல்லாரும் இன்னைக்கு வந்து வேச்சி மல்லாட்டை தான் வச்சு சாப்பிட்றோம். இது வந்து வச்சன் சாப்பிட்றாராம் வேச்சி மல்லாட்டை. பாருங்க, அவருக்கு தனியாக பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டோம். சாப்பிட உரிச்சு தான் நாங்கள் தருவோம்.
நாங்குயிலு பூங்குயிலு தாத்தாவா எத்தனை பாட்டு இருந்து நான் பள்ளியில்லாத கிழவந்தான் பள்ளியில்லாத கிழவந்தான் நாங்குயிலு பூங்குயிலு எத்தனை நாளா பாட்டிருந்த நான் பள்ளியில்லாத கிழவந்தான் தள்ளாத வயலிலே கழிவூர் போல தாத்தா